வணக்கம். நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோடு வந்திருக்கேன். அதிகமாக வெளியே தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ் கூடன்னு சொல்லலாம். தென் ரீசெண்ட் டேஸில் அதிக அளவு இந்தியாவை விட வெளியே அதிக டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். அப்படி என்ன பிஸ்னஸ்னால் மொரிங்கா லீஃப் பவுடர் மேக்கிங் பிஸ்னஸ். மொரிங்கானா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு முருங்கை இலை தான். இந்த இலையை தான் பவுடராக ஃபார்ம் பண்ணி மேக் பண்ணி நம்ம சேல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி 2 பிஸ்னஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஒன்று இந்த சீனி துளசி பற்றின ஒரு வீடியோவும், இன்னொன்று இந்த வீட் கிராஸ் பவுடர், அதாவது கோதுமை புல்லை வந்து நம்ம பவுடராக மேக் பண்ணி எப்படி ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2 வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா பார்த்துக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் முருங்கை இலையை பவுடர் ஃபார்ம் ஆக்கி எப்படி ஒரு பிஸ்னஸாக பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த லீஃப் பவுடர் யூசேஜ் பார்த்திங்கன்னா ஃபாரினில் தான் அதிகமாக இருக்குது. எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ எப்படி இந்த பவுடர் மேக் பண்ணணும், தென் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்ற ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். வாங்க கண்டென்ட் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த லீஃப் பவுடர் வந்து எதுக்காக அதிகமாக ஃபாரினர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக தான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. தென் அதிக அளவு சத்து பொருள் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் ஃபாரினர் டிமாண்ட் இருக்குது. நம்ம நார்மலாகவே நம்ம சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்றதுனால நம்ம தனியாக இந்த பவுடர் வந்து எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த ரீசன்னால தான் ஃபாரினில் ஹை டிமாண்டில் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இந்த ப்ராடக்ட் பொறுத்தவரை. ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ் லீஃபாக கலெக்ட் பண்ணணும். இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை மெயினான பாயிண்ட்டே இதுதான். தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலையை நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம்னாலே போதும். இந்த இலை நம்ம டைரெக்டாக ஃபார்மர்கிட்டே போய் கூட நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். தென் ஹோல்சேலர்கிட்டே நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம இந்த இலையை வாங்க முடியும். இல்லைன்னா இந்த முருங்கைக்காய் ஹோல்சேலர் இருப்பாங்கள்ல, அவங்கள பார்த்து நம்ம டேரெக்டாக மீட் பண்ணி பேசினாலே போதும், நம்மளுக்கு காண்டாக்ட் இருக்கும், நம்ம அவங்கள வச்சு நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? ரெண்டாவது செப்பரேஷனை என்னத்தை பிரிக்கணும்னா, நம்ம இலை வாங்குகிறோம், நம்மளுக்கு இலை மட்டுமே வராது, அது கூட அந்த பூ வரலாம், அந்த முருங்கை பூ வரும், சில சின்ன சின்ன கம்புகள் இருக்கும், சில இலைகள் வந்து பழுத்து இந்த எல்லோ கலரில் இருக்கும், தென் பூச்சி எதுவும் பட்டு நோய் தாக்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி இலையெல்லாம் நம்ம தனியாக பிரிச்சிடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்டாக நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா? மூணாவது, நம்ம ட்ரை பண்ணணும், அதாவது காய வைக்கணும். மொத்தமாக நல்லா முறுமுறுன்னு வர்ற மாதிரி காய வைக்கணும். இதுக்கு முன்னாடியே இந்த சீனி துளசி இலையை ட்ரை பண்ணுறதுக்காக நான் வீடியோ போட்டிருந்தேன். 3 மெத்தடில் நம்ம ட்ரை பண்ண முடியும். சேம் மெத்தட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நேச்சுரலாக சன்லைட்டில் காய வைக்கலாம். கொஞ்சம் இட வசதி நல்லா இருந்தாலே போதும். நேச்சுரலாக நம்ம சன்லைட்டில் படுற மாதிரி நம்ம காய வச்சோன்னா ஒரு 4 5 டேஸ் ஆகும். நல்லா காய டைம் பார்த்திங்கன்னா அடிக்கிற வேலை பொறுத்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். தென் ரெண்டாவது என்னென்னா, இந்த சோலார் பேனல் வச்சு நம்ம இலையை காய வைக்கலாம். அது எப்படின்னா, சோலார் பேனல் செட்டு வந்து நம்மளுக்கு போட்டு கொடுப்பாங்க. அது சோலார் பேனல் செட்டு போடுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நான் லிங்க் கூட கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்காங்க. ஸோ இப்படி நம்ம சோலார் பேனல் வச்சு நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு 2 டேஸ் கிட்ட ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எலக்ட்ரிக்கல் பேனல் இல்லைனா எலக்ட்ரிக்கல் ட்ரையர் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து 2லேருந்து ஒரு 3 ஹவருக்குள்ளே நம்மளால் லீஃபை வந்து காய வச்சிட முடியும். ஆக்சுவலாக இந்த எலக்ட்ரிக்கல் மெத்தடை வந்து ட்ரை பண்ணால் ஸ்பேஸ் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம காய போடுறதுக்கு நல்ல விரிச்சு போட்டால் தான் காய வைக்கணும். பட் நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு மொத்தம் பாக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே வச்சே நம்ம தேவைக்கு ஏற்ப டெம்பரேச்சர் வச்சா போதும், நம்மளுக்கு அதை ட்ரை பண்ணி கொடுத்துரும். லாஸ்ட்டாக காய வச்சதும் நம்ம கிரிண்டிங் மிஷின் யூஸ் பண்ணி வந்து நம்ம பவுடரை வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். இப்போ கிரிண்டிங் மிஷின்னா இதுக்காக நிறைய மிஷின்லாம் இருக்குது. நான் லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்காங்க. ஓகே, நல்ல ஃபைன் ப்ராடக்டாக அரைச்சதும் நம்ம பேக்கேஜிங் பண்ணிட வேண்டியதான். பேக்கேஜ் பொறுத்தவரை இப்போ வந்து இன்கேஸ் நம்ம ஓன் பிராண்டாகவே நம்ம மார்க்கெட் பண்ணுறோன்னா நம்ம வந்து பேக்கேஜிங் வந்து 3 விதமாக பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம ஹோல்சேல் யார்ட்டையும் கொடுக்கணும்னா நமக்கு எந்த விதமான பேக்கேஜும் தேவையில்லை. மொத்தமாக 50 kg 100 kg அந்த மாதிரி மொத்தமாக நம்ம பேக்கேஜ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போது நம்ம ஓன் பிராண்டாக கொடுக்குறோன்னா எப்படி கொடுக்கலாம்னா, இந்த மாதிரி பவுச் யூஸ் பண்ணி கூட நம்ம பேக்கேஜ் பண்ணலாம், இல்லை இந்த மினி பாட்டில் பேக்கேஜ் பண்ணலாம், இல்லை இந்த டின் யூஸ் பண்ணி நம்ம பேக்கேஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பண்ணும்போது ப்ரொஃபஷனலாக ஒரு பிராண்டடாக நம்மளால் பண்ண முடியும். இவ்வளோ தான் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸ்பேஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். நம்ம கொஞ்சம் காய வைக்கிறதுக்கும் இடம் வேணும், ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இடம் வேணும். ஸோ இதுக்கு ஒரு 50,000 ஆகும். அதுக்கப்புறம் ஷெட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரில் ஷெட்டு போடுவோம்ல, இண்டஸ்ட்ரியல் ஷெட்டு, அந்த மாதிரி ஷெட்டு போட்டு நம்ம பண்ணுறோன்னா ஒரு 2 lakh ஆகும். இல்லைனா ஆல்ரெடி நம்மளுக்கு இடம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த காஸ்ட் ஆகாது. அதுக்கப்புறம் ட்ரையிங் மிஷின் எந்த மிஷின் சொல்கிறேன்னா, இந்த நான் எலக்ட்ரிக்கல் மெத்தடில் போடுறத வச்சு தான் நான் சொல்கிறேன். ஒரு 1 lakh ஆகும். நம்மளுக்கு ஒரு மிஷின் மட்டுமே பத்தாது, ஒரு 2-3 மிஷின் வாங்கி போட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அதுக்கப்புறம் கிரைண்டிங் மிஷின், கிரைண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு 30,000 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு மிஷின் வாங்கினாலும் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் பார்க்கும்போது ஒரு 1 lakh ரேஞ்சில் ஆகும். இதை நம்ம மொத்தமாக வாங்கி நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டாலும் நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம பவுடர் ஃபார்ம் மேக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதில் அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ஆகும். என்னென்ன அதர் எக்ஸ்பென்சஸ் வரும்னா ஜிஎஸ்டி வரலாம், இல்லை குவாலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, மார்க்கெட்டிங் காஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு 30,000 ஆகும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தம் பார்க்கும்போது இவ்வளோ தான் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி பார்க்கும்போது இப்போ நார்மலாக மார்க்கெட்டை இந்த பவுடர் எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்கன்னா மினிமம் 240 ரூபீஸ்லேருந்து மேக்ஸிமமாக 1 kg பவுடர் வந்து 400 ரூபீஸ் வரைக்குமே நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்டாண்டர்டாக கொடுக்கோன்றது தான் மேட்ரு. இப்போ ப்ராஃபிட் டீட்டெயில் பார்க்கும்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 1 kg ஃப்ரெஷ் லீஃப் வந்து நம்ம ஒரு 80 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோன்னா இப்போ நம்ம முருங்கையில் வாங்குகிற காஸ்ட் வந்து ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். இப்போ வந்து ஜஸ்ட் நான் 80 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா சில பிளேஸில் வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி இந்த முருங்கை மரம் வளர்ப்பாங்க. இந்த ஆர்கானிக் உரம், இயற்கை உரம் யூஸ் பண்ணி வாங்குற முருங்கை மரம் வளர்க்கும்போது அதோட இலை வந்து நம்மளுக்கு ரேட்டு அதிகமாக வரும். ஏன்னா அதோட குவாலிட்டி அதிகமாகும், அதோட சத்தும் அதிகமாக வர்றதுனால நம்மளுக்கு ரேட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அதையும் பார்த்து நம்ம வாங்கிக்கணும், சரிங்களா? இப்போ அது போக அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 75 ரூபீஸ் ஆகும். என்னென்னா லேபர் சார்ஜு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், டேக்ஸு, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 75 ரூபீஸ் ஆகும். ஸோ இவ்வளோ பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணலான்னா ஒரு 200லேருந்து 400 வரைக்குமே அந்த ரேஞ்சில் நம்மளால் சேல் பண்ண முடியும். இப்படி சேல் பண்ணோன்னா 1 kg நம்மளுக்கு பவுடருக்கு 60 ரூபீஸ்லேருந்து 200 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். இது எல்லாமே நம்ம எக்ஸ்பென்சஸ் பொறுத்து, நம்ம சேல்ஸ் பண்ணதை பொறுத்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். ஓகேங்களா? இவ்வளோதோட ப்ராஃபிட் டீட்டெயில். ஓகே, எந்த மாதிரிலாம் நம்ம ப்ராடக்ட்டை சேல் பண்ணலான்னா ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெகுலராக நம்மளுக்கு ஆர்டர் வராது. ஸோ அதிகமாக இந்த மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் இருப்பாங்க, அவங்கள தான் நம்ம காண்டாக்ட் பண்ணணும். யாருன்னா இந்த மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து அவங்க ப்ராடக்ட்டை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஹோல்சேல் சப்ளையர்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள காண்டாக்ட் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை கொடுத்தோம்னா இந்த நம்ம முன்னாடி சொன்ன பேக்கேஜிங் வந்து தேவையில்லை, மொத்தமாகவே 50 kg அந்த மாதிரி நம்ம பேக்கேஜ் பண்ணி கொடுத்தாவே போதும். இல்லைன்னா நம்ம ஓன் பிராண்டாகவும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓன் பிராண்டாக நம்ம எக்ஸ்போர்ட் ட்ரை பண்ணும்போது என்னெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம ஜிஎஸ்டி கண்டிப்பாக இருக்கணும். ஆஸ் யூஷுவல் எந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலும் நம்ம ஜிஎஸ்டி வேணும். அதுக்கப்புறம் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். தென் நம்ம ப்ராடக்ட்டுக்கு குவாலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். குவாலிட்டி சர்டிஃபிகேட்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி அதுக்கு ஏற்றப்பட சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கமர்ஷியலாக நம்மளால் லீகலாக மூவ் பண்ண முடியும். தென் நம்ம ஓன் பிராண்ட்லேயே மார்க்கெட்டிங் சேல் பண்ண முடியும். சொன்னால் இது ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ நம்ம மெயினாக 2 விஷயம் தான் இதில் ஃபாலோ பண்ணணும். ஃப்ரெஷ் லீஃப் கலெக்ட் பண்ணணும், தென் ஹோல்சேலரை பார்த்த அப்புறம் தான் நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஆரம்பித்தா நம்மளுக்கு கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.